போராட்டக்காரர்களை புறக்கணித்த அமைச்சர். கேள்வி கேட்ட இளைஞர்களால் கூட்டத்தில் பரபரப்பு. இறுதிப் போரில் அம்பலமான யோஷித்த ராஜபக்சவின் போலி நாடகம். படகை செலுத்திய முன்னாள் வீரரின் பரபரப்பு தகவல். 7000க்கும் மேற்பட்டவர்கள் தகவல் சேகரிப்பு. OMP அலுவலகம் வெளியிட்ட தகவல். செம்மணி அகழ்வு பணிகளுக்கு அரசாங்கம் ஒதுக்கீட்டு நிதி. வெளியான அறிவிப்பு. $2.5 பில்லியன் ஒரே இரவில் மாயம். அரசு தரப்பிலிருந்து வெளியான தகவல். நெடுந்தீவில் கடற்படைக்கு காணி வழங்கியமை தொடர்பில் கேள்வி எழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் உரையை தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் குழப்பியதால் அவர்களிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய இளைஞனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி கலந்துரையாடலின் போதே இவ்வாறு இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது: யுத்தம் நிறைவடைவதற்கு பின்னர் ஏன் கடற்படைக்கு காணி வழங்கினீர்கள்? காணி வழங்கும் கலந்துரையாடல்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டார்களா என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட்டத்தில் கேள்வி எழுப்பினார். இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட NPP ஆதரவாளர்கள், கடந்த கால அரசாங்கங்கள் வழங்கும் போது நீங்கள் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என அவரது பேச்சை குழப்பிய நிலையில் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இதன்போது மயிலட்டி காணி விடுவிப்புக்காக போராடும் இளைஞன் குறித்து அரசியல் கட்சி ஆதரவாளர்களிடம் சரமாரியான கேள்வியை எழுப்பினார். அப்ப இவே கொடுத்த வாக்குறுதி அரசாங்கத்துல வாக்குறுதியில மக்கள் வாங்கி சொன்னா ஒரு சமாச தலைவர் என்ற ரீதியில எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கணுமா இல்லையா? கடற்கரை சமாசத்தால் இந்த உதவியாளர்களுக்கு கிடைச்சதா? சகல ஒத்துழைப்பு எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா நீங்களும் உங்களோட தவறுகள் வேலைகளை சரியான முறையில செய்யணும். இந்த அரசாங்கத்தை போல கல்வி நாங்கள் கேட்கிறோம். ஒருத்தர் எங்களை கதையை கேட்கிறோம். எங்களுக்காக மதிப்புரியவர்களை கலைத்து கொண்டு நாங்கள் பேசாத ஒரு கட்சி கதை இல்லாம என்னன்னு கேட்பேன். இதே அவர்கிட்ட நாங்கள் 15ஆம் தேதி போராட்டத்தில் கேட்டபோது எங்களுக்கு இவர் என்ன சொன்னவர்? எங்களுக்கு சொன்னது இந்த அரசாங்கம் காணிடாம போதும். இதே உங்கள்கிட்ட அதே அரசாங்கத்துக்கு தான் கேட்கிறோம். எங்களை காணியை விடுங்கோவர் விடுவானு சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்த நீங்க 5 வருஷத்துக்குள்ள விடுவீங்களா? அங்க பார்த்து சொல்லுங்க, மொத்த பார்த்து சொல்லுங்க. அதே அமைச்சர்கிட்ட எங்க அதான் விட்டா பாப்பம் என்ன விடுறாமன்னு சொல்லிக்கிறீங்க. எங்க விட்ட நீங்க ஒரு பாதையை தவிர வேற என்ன விட்ட நீங்க? காணியில இந்த வரைக்கும் 23,000 காணியில 90% காணி விட்டு அந்த மிச்சம் இருக்கிற 10% உங்களை உறுதிக்கான இதுல நீங்க ஏர்போர்ட் விஸ்தரிப்புக்கு காணி தேவையில்லைன்னு சொன்னீங்க. ஆனா ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் விமானத்தை எங்களை பலாலியில் இறக்கலுமா? ஏன்னா வார மாசம் ஃபுல்லா வடமாநிலத்தில் இருக்கிற வெளிநாட்டுக்காரர்கள் அதிகமா வர்றீங்க. ஒரு விமானத்தை என்னன்னா கொழும்பு கட்டுநாயக்கில் இறக்குற ஒரு விமானத்தை இங்க இருந்து இங்க இறக்கலுமா? உங்களால முடியுமா? விமான நிலையத்துக்கு காணியை எடுத்துறீங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, சர்வதேச விமான நிலையம் என்றால் தனியாக இந்தியாவுக்கு பண்றதுக்கு அதை மாற்றேலுமா? சில பிள்ளைகள் இருந்தது அமைதியான முறையில் எழுப்பினு கேட்டுக்கொண்டிருக்க திடீரென்று ஒரு ஆள் தான் எழுப்பி குழப்பினர். எந்த கேள்வி நியாயமா? எந்த கேள்வி பிள்ளை என்றால் நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கல. அண்ணா எங்களுக்காக கதைச்ச ஒரு பிரதிநிதியை தான் அவர் எழுப்பி கேள்வி கேட்டவர். ஐயா கடந்த ஆட்சியிலே இருந்தேன்னு சொல்லி நீங்க கேட்டா இந்த ஆட்சியில இருக்கிறீங்க என்ன செய்கிறீங்க?
கொடுக்க மாட்டாங்க. அது அடிப்படையில் அந்த காணி கொடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அங்கு இருக்கப்படும். அந்த தீர்மானங்கள் மாவட்டத்துக்கு வருகின்ற போது அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அது நிலைமை ஆராய்ந்த வகையில் அந்த தீர்மானம் காணி பயன்பாடு ஏற்கனவே மக்கள் குடியிருந்து அவர்களுக்கு அனுமதிப்பட்டு வழங்கப்படாத அவர்களுக்கு கையளிக்கப்படாத காணிகளை அவர்களுக்கு அந்த வீட்டு திட்ட நடைமுறைகளை முன்னெடுப்பதற்காக வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த காணி பயன்பாடு கூட்டம் 3 மாதங்கள் வந்து அது முதலில் தொடங்கியது. இந்த அரசாங்கம் வந்து யாழ்ப்பாண குதிரை வைத்தியசாலை வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்கிறதுக்குரிய டாக்டருக்கு நல்லா தெரியும். ஒரு தேசிய பாடசாலையா தேசிய வைத்தியசாலையாக தலைமை உயர்த்தணுமானது அதுக்கான குவாலிஃபைடு இருக்காங்க. அந்த குவாலிஃபைடு இது வரைக்கும் நாம திருப்தி செய்ய மத்திய அரசு கொண்டு போகக்கூடிய முயற்சியும் நடக்குது. அங்கேயும் சொல்லப்படக்கூடிய இப்ப மாகாணத்துக்குரிய ஒரு கட்டுமானத்துக்கு வந்து போதிய அளவு நிதி கொடுத்தாங்க வந்து அந்த மாகாணத்தை வந்து உங்களுக்கு இந்த விட இந்த பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு போட்டு மீண்டும் பேசி சம்பந்தமான பிரசன்டேஷன் அன்று நானும் பாரம்பராய சோழம் அதிபத்து பிரச்சனை டிஜி வளர்ச்சி செல்வி வளர்ச்சி அன்றாடத்துக்கு முதல் டெக்னா டிஜி வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டல் மாற்றணும் இன்வெஸ்ட் பண்ணினாங்க. அது என்ன சொன்னா டிஜி ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல் மாற்றதாக இருந்தால் 2000 பெட் ஸ்ட்ரென்த் வரும். சார் நாங்கள் பெண்கள் இருக்கிறது அவருக்கே தெரியும் 1500 1500. அப்ப நாங்கள் கொரோடோருக்குள்ள பெட்டை போட்டு பெட்டை கூட்டிடலாம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணினா மட்டும்தான் பெட் ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம். ரெண்டைக்கு ஹாஸ்பிட்டல் 2000 பெட் ஸ்ட்ரென்த்துக்கு போகணும். அதுக்கு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றணும். 2000 ஹாஸ்பிட்டல் வந்து நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாறுதா இல்லைன்றது வந்து நேஷனல் ஹெல்த் கமிட்டியோட இருக்கு. அதுதான் டிசைட் பண்ணும். ஜனாதிபதி வந்து சொல்லி போட்டு போனாரு ஒரு தடவை நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றுறது சொல்லி கொடுப்போம். நன்றி. நாங்கள் பிரசன்டேஷன் செய்யறது கூடாது. நாங்கள் நேற்று 2 மணிக்கு பாராளுமன்ற டாக்குமெண்ட் எல்லாம் அனுப்பிட்டோம். அதுக்கு பிறகு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் டாக்குமெண்ட் கிடைத்தது. அதை நாங்கள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதியமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக போராட்டம் நடத்தியவர்களை சந்திக்காது அமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பாராது சென்றுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வாராய்ச்சி பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்றம் அனுமதித்திருந்தது.
இந்த நிலையில் புதைகுழியை பார்வையிட வரும் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அப்பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் வேண்டாம் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் புதைகுழி அமைந்துள்ள பகுதியை அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு காணாமலாக்கப்பட்ட போதிலும் அவர்களை புறக்கணிக்காது அமைச்சர் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சென்றிருந்தனர். தம்மை புறக்கணிக்காது தமது கோரிக்கைகளை நின்று கேட்க முடியாதவர்களாக தமக்கான நீதியை பெற்றுத் தருபவர்கள் என நம்ப வேண்டுமா என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மகனான யோஷித ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தத்தின் போது யுத்த களத்தில் தானும் ஈடுபட்டதாக சோடிக்கப்பட்ட காணொளிகளை பதிவு செய்து மக்களுக்கு காண்பித்ததாக இலங்கை கடற்படையின் ஓய்வு பெற்ற அதிவிரைவு டோரா படகு அணியில் பணியாற்றிய நுவான் முனசிங்க என்பவர் முகநூல் பதிவொன்றை இட்டுள்ளார். யோஷித கடற்படை வீரர்களின் மனவலிமையை அதிகரித்த விதம் தொடர்பில் இலங்கை கடற்பரப்பில் இருந்தவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை பணியாற்றுபவர்கள் இது தொடர்பாக சம்பவங்களை பதிவிடுமாறு முகநூல் பதிவொன்றில் முன்னாள் கடற்படை வீரர் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தீவிரமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் நாங்கள் ஒழுங்கான தூக்கம், உணவு, நீர் இல்லாமல் முல்லைத்தீவு நாயாறு கடற்படையில் கடமையில் ஈடுபட்டிருந்தோம். அதிவிரைவு டோரா படகுகள் திருகோணமலை துறைமுகத்திற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே வரும். அப்படி வந்து 2 மணித்தியாலங்கள் வரை ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் கடலுக்கு செல்லும் அந்த நாட்களில் நாங்கள் அதிக களைப்புடன் தான் இருப்போம். ஒரு நாள் அப்படியொரு டோரா படகிற்கு எரிபொருள் நிரப்புவதற்காக துறைமுகத்திற்கு வந்திருந்த வேளையில் அன்றைய கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கர்ணாகொட அங்கு வந்திருந்தார். துறைமுகத்திற்கு தேசிய ரூபவாகினி ஊடக பிரிவினரும் வந்திருந்தனர். கர்ணாகொட சென்றனர். கர்ணாகொட சொன்னார், இப்போது ஜனாதிபதியின் மகன் யோஷித வருகிறார். சுமார் 10 டோரா படகுகள் துறைமுக வாயிலுக்கு செல்ல தயாராக இருங்கள். யோஷித கடலுக்குள் சென்று யுத்தத்தை வழிநடத்துவது போல ஒரு சிறிய வீடியோ செய்ய வேண்டும். இது மேலிடத்திலிருந்து வந்த கட்டளை. அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் பாவம், என்ன செய்வது? களைப்பை பொருட்படுத்தாமல் போய் அதற்கு சம்மதியுங்கள். சிறிது நேரத்தின் பின்னர் யோஷித ராஜபக்ஷ வந்தார். வந்து ஏறியது என்னுடைய டோரா படகில்தான். துறைமுக வாயிலுக்கு வெளியே நாங்கள் சுமார் 10 டோரா படகுகளுடன் சென்று கடலில் ஒரு 15 நிமிடங்கள் வரை யுத்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போல வீடியோ செய்தோம். அதை செய்துவிட்டு மீண்டும் துறைமுகத்திற்கு வந்தோம். அன்றைய அட்மிரல் வெல்கம்பாய, அட்மிரல் அத்துகோட, அட்மிரல் திசாநாயக்க, அட்மிரல் ஹேமந்த மற்றும் அட்மிரல் பெரேரா ஆகியோர் இதற்கு சாட்சிகள். இவரால் கடற்படையினரின் மன உறுதி என்றும் அதிகரிக்கவே இல்லை. இந்த நாட்களில் அதிகாரிகள் அனைவரும் இவரை பார்த்து வெறுத்து போய் இருந்தனர் என்று பதிவிட்டுள்ளனர். இதில் எதிர்மறையான பதிவுகளே அதிகம் காணப்படுகின்றன. யோஷித ராஜபக்ஷ கடற்படை வீரரின் மனவலிமையை அதிகரிக்கவே கடற்படையில் சேர்ந்தார் என்ற கருத்தை சமூகத்தில் விதைப்பதற்கே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் போது கிடைத்த சாட்சியங்கள் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு தற்போது வரை தொடர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அந்த வகையில் சுரேஷ் சாலே பற்றி நாளுக்கு நாள் ஏராளமான தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டியது அவசியம். எனவே விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதே சாலே செய்ய வேண்டிய கடமையாகும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
இது இவ்வாறு இருக்க கோட்டாபாய ராஜபக்ஷவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுவிஸ்கர பண்டார கோட்டாபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் 2022 ஜூலை முதல் 2024 பிப்ரவரி 21 வரை அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளாக 19 லட்சத்திற்கு அதிகமான தொகையை பெற்றுக் கொண்டிருந்தமைக்கான கைது செய்யப்பட்டார். இதேவேளை கோட்டாபாயவின் ரகசிய பிரிவில் 134 பேர் இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக 7000த்திற்கும் மேற்பட்டவர்களின் அடிப்படை தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியை நிதி அமைச்சருடன் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு குறிப்பிட்டுள்ள அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த அலுவலகம் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. சர்வதேச விதிகளுக்கு அமைவாக செயல்பட்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமானது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகியவற்றின் வழிகாட்டலுக்கு அமைவாகவே முற்றிலும் சட்டபூர்வமாக இயங்கி வருகிறது. அரசாங்கத்தின் நிதியை பயன்படுத்தினாலும் இது எந்த ஒரு இராணுவ பிரிவிற்கோ போலீசிற்கோ அல்லது அரசியல் தரப்பிற்கோ சாதகமாக செயற்படாத ஒரு சுயாதீனமான ஆணைக்குழுவாகும். பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நிலையை கண்டறிந்து தவறிழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதே இதன் முதன்மை நோக்கமாகும். தற்பொழுது மக்கள் மத்தியில் ONPயின் செயல்பாடுகள் குறித்து நேர்மறையான எண்ணம் உருவாகியுள்ளதால் மாவட்ட ரீதியாக நடாத்தப்பட்ட அமர்வுகளுக்கு மக்கள் அதிகளவில் வருகை தந்து வருகின்றனர். தினசரி 100 பேருக்கு அழைப்பு விடுக்கப்படும் நிலையில் 85க்கும் அதிகமான குடும்பங்கள் நேரில் வந்து சாட்சிகளையும் தகவல்களையும் வருகி வருகின்றன. மக்களிடையே நிலவும் தவறான புரிதல்களை நீக்கி உண்மையை சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கும் முக்கிய பங்கு ஊடகவியலாளர்களுக்கு உண்டு எனவும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிக்கு தேவையான நிதியினை தமது அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது என நிதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி பகுதியை நேற்றைய தினம் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அகழ்வின் பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதிகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் புதைகுழி தொடர்பான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அறிவித்த அவர், செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும், அதற்குரிய சகல நடவடிக்கைகளும் நீதி அமைச்சு செய்யும் என கூறியுள்ளார். கடந்த கால அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று எங்களுடைய அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்றாது. எங்கள் அரசாங்கத்தை தமிழ் மக்கள் முழுமையாக நம்பலாம். வடக்கு தெற்கு என்ற பாகுபாடின்றி குற்றம் செய்த அனைவரையும் தண்டனை வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். இதற்கான விசாரணைகளின்றி எவரையும் கைது செய்ய சிறையில் அடைக்கவும் முடியாது. இராணுவத்தினர் படுகொலைகளில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தால் நிச்சயமாக நாம் இராணுவத்தினருக்கு எதிராகவும் நடவடிக்கைகளை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றவாளிகளால் திரைசேரியிலிருந்து திருடப்பட்ட நிதிகள் தொடர்பான முழுமையான அறிக்கை நாயகம் கணக்காய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் முறைப்படி நடாத்தப்பட்டு வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார். கொழும்பு வர்த்தக உயர் நீதிமன்ற, நாடாளுமன்ற குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் இந்த செயல்முறையை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் சைபர் குற்றவாளிகள் பொதுவாக திரைசேரியில் இருந்து $2.5 மில்லியன் நிதியை முறைகேடாக பெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு தனி கணக்காய்வு தொடங்கப்பட்டுள்ளதாக நாயகம் கணக்காய்வாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது.